பிரபஞ்சத்தின் அனந்த வெளியில் நாம் ஒரு கேள்வியுடன் நிற்கிறோம். கடவுள் எங்கே? அவர் எங்கிருக்கிறார்? நம்மை சுற்றியுள்ள இந்த மகத்தான படைப்பில் நாம் அவரை எப்படி கண்டறிவது? உயர்ந்த மலைகளிலும் அமைதியான ஆறுகளிலும் அடர்ந்த காடுகளிலும் கடவுளின் கைவண்ணம் தெரிகிறது. ஒரு பூவின் மலர்ச்சியிலும் பறவையின் கீதத்திலும் மெல்லிய காற்றின் அசைவிலும் அவர் இருக்கிறார். இயற்கையின் ஒவ்வொரு அணுவிலும் அவரது இருப்பை நாம் உணரலாம். மனிதர்களின் முகங்களில் அன்பு, கருணை, சேவை என பல வடிவங்களில் கடவுளை காண்கிறோம். ஒரு குழந்தையின் சிரிப்பிலும் தாயின் அரவணைப்பிலும் முதியோரின் ஞானத்திலும் அவர் வாழ்கிறார். நம் நல்ல செயல்களிலும் தூய உணர்வுகளிலும் கடவுளின் பிரதிபலிப்பு ஒளிர்கிறது. தியானம் செய்யும் உள்ளங்களிலும் வழிபாட்டுத் தலங்களின் அமைதியிலும் கடவுளை தேடுகிறோம். புத்தகங்களின் பக்கங்களிலும் ஆழ்ந்த சிந்தனைகளிலும் நம் உள்நோக்கிய தேடல் தொடர்கிறது. ஒவ்வொரு ஆன்மாவும் தங்கள் வழியில் அந்த தெய்வீக இருப்பை நாடுகின்றன. கடவுள் எங்கும் இருக்கிறார். நம்மை சுற்றியுள்ள எல்லாவற்றிலும் நம் உள்ளேயும் இருக்கிறார். அவரை தேட வேண்டியதில்லை, உணர வேண்டும். அவர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார்.